ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். நற்செய்தியை நாங்கள் அறிவோம். இது விழிப்புணர்வு. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மீகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதைச் சார்ந்தவர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. இப்போ பாருங்க, ஒவ்வொரு மக்களும் தங்களுக்கு குறைந்தபட்சம் சாதகத்தையாவது பார்ப்போம், ஜாதகமாவது நல்லது சொல்லுதா கெட்டது சொல்லுதா என்று சொல்லி ரொம்பவும் இப்போ உலக நாடு முழுவதும் ஜாதகங்களை நோக்கி பார்க்கிறார்கள். இந்த ஜாதகத்திலே ஒரு பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளையுடைய நன்மை தீமையை பார்க்கிறார்கள். எதை பார்த்தாலும் இந்த உலகத்தை நீங்கள் கண்களால் பாருங்க. ஜாதகத்தை பார்க்கறதில் காட்டி உலகத்தை சொந்த கண்களால் நாங்கள் உலகை பார்ப்போம். உலகத்தில் தானே பிறந்திருக்கிறோம். உலக செய்தியை காதுகளால் கேளுங்க. அது குழந்தைகளுக்கு முன்னால் சொல்ல முடியுமா? அந்த இடத்துல எப்படி குழந்தைகளை நம்பி பெறுறது? குழந்தைகளை எங்களுடைய சொந்த தேவைக்காகவோ, எங்களுடைய வாழ்க்கை பூரணப்பட வேணும், நாங்கள் பூரணப்படணும் என்பதற்காக சுயநலத்துடன் அந்த குழந்தைகளை நாங்கள் ஒருபோதும் உலகிற்கு கொண்டு வரக்கூடாது. சகல வேதங்களிலும் உயர்ந்த நிலை ஒரு மனிதனுக்கு எந்த நிலை என்றால் துறவகம். துறவகம் மகிழ்ச்சிகரமான துறவகமாக இருக்க வேண்டும். துறவர்கள் மகிழ்வோடு இருக்க வேண்டும். அது துறவகம், அது உலகத்திலே வாழும் துறவகம், சந்தோஷமாக வாழும் துறவகம். தேவ சகோதரர்கள் போல் வாழும் பண்பு சொல்ல போறேன், வடிவாக கேட்கவும். வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிட்டு உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, கொல்லப்படவில்லையே. எல்லாம் அதெல்லாம் கொல்லுற சக்திகள் அல்ல. சக்திகள், இரண்டு சக்திகள், நன்மைக்கும் தீமைக்கும் நடுவில் உள்ள போராட்டம். அது பூமியிலே உள்ள தள்ளப்பட்டது. எங்கே உள்ள தள்ளப்பட்டது தெரியுமோ? இப்போ வானம் ஃப்ரீ. வானம் என்றது மக்களை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒரு மண்டலம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த மண்டலம் இப்போ ஃப்ரீ. அங்கே நெசுக்கப்பட்டு அந்த பொல்லாத சேனை படைகள், பொல்லாத ஆவிகள், அவர்கள் அதிபதிகள், அவர்களும் தேவ தூதர்கள் தான், துர்த்தேவதைகள் என்ன, அவர்களோடு யுத்தம் ஏற்பட்ட இடத்தில் அவர்கள் பூமியை நோக்கி தள்ளப்பட்டார்கள். இப்பொழுது பூமியை உங்கள் சொந்த கண்களால், என்னையும் சேர்த்து எங்கள் சொந்த கண்களால் நாங்கள் பூலோகத்தை பார்ப்போம், அதனுடைய செய்திகளை பார்ப்போம். எவ்வளவு மோசமாக இருக்கிறது. ஒரு தாயின் வயிற்றில் அன்புடன் பிறந்த ஒரு பிள்ளையா இப்படியான காரியங்களை செய்கிறான். அது அவன் அல்ல. அது அவன் அல்ல. அங்கே புகுத்தப்பட்ட பொல்லாத ஆவிகள் ஒரு மனுஷனுக்குள்ள போய் அவன் செய்வது அறியான். அதனால் தேவதூதரே இந்த பூமியில் வந்து இவர்கள் செய்வதறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னார். நல் நடத்தையினாலும் மனம் திரும்புதலினாலும் பக்குவப்படுத்தலாமே தவிர தண்டனைகளால் அல்ல. தண்டனைகள் சாத்தானுக்கு விருப்பமான காரியம், மனுஷன் தண்டனை அனுபவிப்பது. ஆனபடியினால் குற்றங்கள் நீடித்து கொண்டே போகும். துர்த்தேவதைகள் துளிர் விட்டு வளர்ந்து கொண்டிருக்கும். விழிப்புணர்வு, இது மனோதத்துவ நிலை. அதனோடே கூட அதைச் சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராட்சியமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. பூலோகத்தை நோக்கி தீய ஆவிகள் தள்ளப்பட்டு மக்களுக்கு சோதனை உண்டாக நேரமே தேவதூதர் தளபதியும் பூமியிலே வந்து பிறந்து பூமியிலே ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அவரையே பார்த்து, நீ யாரென்று கேட்டு காப்பாற்ற வந்த தூதனை, நல்ல ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுக்க வந்த தேவதூதனை சிலுவையில் அடித்தார்கள். அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராட்சியமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாற்றவன் தள்ளப்பட்டு போனான். திட்டம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை ஞான சக்தியோடும் தேவசக்தியோடும் வாசிக்க வேண்டும்.
இருதயமாக இந்த ஊழியத்தை செய்யணும். இது ஒரு ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனிதரையும் காத்து ரட்சிக்கிற ஊழியம் இந்த ஊழியம். இதற்கு உயிரை பணயம் வைக்க வேண்டும். 3 ஆணி அந்த சிலுவைக்கு, அந்த சிலுவையில் உண்டான அந்த 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 வேதனை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பேன். கிறிஸ்து பரமபிதா 9 மணித்தியாலம் அனுபவித்து அவர் ஒரு நாள் முதல் நாள் தொடக்கம் 3 நாட்கள் பட்ட வேதனைகளை நாங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேதனையை நாங்கள் பங்கெடுத்து இந்த வேதனையின் பங்கு இரத்தத்தின் பங்குகள் நாங்கள் வடிவாக விளங்கிக் கொள்ளணும். இனிமேல் மரணம் கிடையாது என்ற மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த பிள்ளைகள் உங்களும் இதே நேரத்தில் நீங்கள் உயிர்த்தெழும்படியான ஆசீர்வாதத்தை அபிஷேகத்தை உங்கள் மீது தெளிக்கிறேன். விழித்து உணர்வுங்கள். உலக செய்தியை பாருங்கள். உலகத்தை மதத்தை அல்ல, மதத்திற்காக பாடுபடாதீங்கள், தேசத்திற்காக பாடுபடாதீங்கள். நீங்கள் இருக்கிற தேசம் எங்கே இருக்கிறது? உலகத்தில் தான் இருக்கிறது. தமிழனாக இருந்தாலும் சரி, வேறு நாட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, தேசப்பற்று தேசம், இந்த தேசத்துக்காக பாடுபடுவேன். அப்போ மற்ற தேசமெல்லாம் அழியலாமா? உலகம் அழியலாமா? நீ உலகத்தில் தானே இருக்கிற. இது என்ன அறிவு? இது எங்கேருந்து வந்தது? இந்த புத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. தள்ளப்பட்ட தூதர்களுடைய வித்தியாகத்தான் இருக்கலாம். ஏனென்றால் மதம் மனித ரத்தம் குடிக்கும் குருதி புனல். மதத்தை மனிதன் தொடக்கின உடனேயே அதில் மகிழ்ச்சியை கொண்டாடினது தள்ளப்பட்ட தூதர்கள். இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் பூரணமாக மதத்தை ஆளுகை செய்து கொண்டார்கள் தெரியுமா? மனித ரத்தம் குடித்து கொண்டே இருக்கிறார்கள். மனித ரத்தம் குடிக்கிறதுக்காகத்தான் அவர்கள் வந்தார்கள். அதனால் இன்றைக்கு பலியெடுப்பு, விக்கிரகங்கள், தோஷங்கள், பலியெடுப்புகள், அதற்கு படையல்கள், பொங்கல்கள், அதை விட அது அடங்காதென்று நன்றாக தெரிந்து கொடிய மிருக வேதனை செய்து கொடுக்கும் பலிகள், அதற்கும் அடங்காதென்று நன்றாக தெரிந்து கொடுக்கின்ற நர பலிகள் கொடுத்து கொண்டிருக்கிற தேசம் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கு. அந்த ஆட்சியை விழுங்கி அதே தள்ளப்பட்ட தூதர்கள் ஒரு புதிய ஆட்சியை உருவாக்கி கொண்டு வந்து நிறுத்த போகிறார்கள். என்னென்று சொன்னால், இன்றைக்கு ஆடு மாடு பண்ணையம் மனிதனுக்கு ருசியாக இருக்கிறது, மனிதனுடைய பண்ணையம் இவனுக்கு ருசியாக இருக்கும். ஆனபடினால நிறுத்துங்க, ஸ்டாப். இது விழிப்புணர்வு. கிறிஸ்து இயேசுபிரான் வந்து மக்களுக்கு சொன்னது இதோ, மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக, இரட்சிப்புக்கு ஏதுவாக தவம் செய். இந்த தவத்துக்கு ஒவ்வொரு மனிதனும் கீழ்ப்படாவிட்டால் இவன் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை வாசிக்கவும். இந்த கதை நீடித்து கொண்டே போகும், வேதனை நீடித்து கொண்டே போகும். எல்லோரும் கேட்பார்கள், கடவுள் நிந்தனையை செய்வார்கள். கடவுள் அவரோ பெரியவர் என்றால், கடவுள் இரட்சிக்கும் வல்லமை உள்ளவர் என்றால், நாங்கள் ஏன் கிறிஸ்து பிறந்தும் எங்களை காப்பாற்ற முடியவில்லையே என்று கதறுவார்கள். காப்பாற்ற முடியவில்லையே என்று கதறுவார்கள். நிந்திப்பார்கள், தூசிப்பார்கள், தூசணங்களாய் கொட்டுவார்கள். அவர்கள் கடவுளோடு சேர்ந்து செயற்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் சபைகளில் போய் தங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா, அங்கே வாழ்க்கை கிடைக்குமா, அங்கே வீடு கிடைக்குமா, அங்கே வாகனத்துக்காக பிரார்த்தனை செய்து வாகனம் கிடைக்குமா என்று ஏதாவது எரிந்த வீட்டுக்குள் பிடுங்கினது பாதி, பிடுங்கினது அறுதி என்று சொல்வார்கள் இல்லையா? அதே போல போய் அங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்று போவார்கள். அது அவர்களுக்கு வாசி. எங்கே யார்களுக்கு? அந்த கருப்பு ஆடுகளுக்கு, அந்த ஆட்டுத்தோல் போத்த ஓநாய்களுக்கு நல்ல வாசி. அவர்கள் உங்களை நல்லாக வரவேற்றுக் கொள்வார்கள். வசூலை இங்கே போடுங்கள் என்னுவார்கள். நம்பரே தந்துடுவார்கள். இங்கே நேரடியாக அனுப்பி விட்டுருங்க என்று. நீங்களும் கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் வாளியில், பான பாத்திரத்தில் ஓட்டை இருக்கிறது, பெரிய ஓட்டை. எவ்வளவு போட்டாலும் நிரம்பாது, ஒளி கொண்டே இருக்கும், கொட்டுண்டு கொண்டே இருக்கும், வெறுமனையாகவே இருக்கும், வெறுமனையாகவே இருக்கும். எல்லாம் வெறுத்தோடி போனதாகவே இருக்கும். ஒன்றும் நிலைவரப்படாது. அது சொல்லியிருக்கிறார் ஏசப்பா, என்னில் கோபிக்கக்கூடாது, நீங்களே பரிசுத்த அதை வாதத்தை தான் நானும் வாசித்து நானும் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். என்னிடத்தில் எதுவும் இல்லை. கர்த்தர் என்னை அறிவார். நான் மிகவும் சிக்கனமாக நடந்து கொள்வேன். இருக்கிறதிலை ஒரு பக்குவமாக நடந்து கொள்வேன். ஒன்றும் செலவழிக்க மாட்டேன் என்றால் அது கிறிஸ்துவின் திருரத்தத்தால் வந்தது. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வீடில் யாரும் குடியிருக்க வர மாட்டார்கள். அந்த வீட்டை ஆண்டவர் சொன்னார், நீ தெரிவு செய், உனக்காக எடுத்துக்கொள், நான் உனக்காக அதை பாதுகாத்து வச்சுக்கிறேன். அங்கே யாரும் வரமாட்டார்கள். குற்றம் சொல்லுகிறவர்கள் இங்கே அழகாக கவனிக்க வேண்டும். தம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சொல்லப்பட்டும் பொருட்டு அவர்கள் குற்றம் சாட்டுவார்கள். தாழ தள்ளுப்பட்டு போனவர்கள் குற்றம் சாட்டிக்கொண்டே இருப்பார்கள், விரல் காட்டிக்கொண்டே இருப்பார்கள். கண்படும், தாங்க முடியாது, நிந்திப்பார்கள், ஏதாவது சொல்லிவிடுவார்கள், இல்லை ஏதாவது செய்து போடுவார்கள்.
நாங்கள் சிலுவையில் அடித்து விடுவார்கள். 3 ஆணியோடும் சுத்தியலோடுமே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே குத்தி விடலாம், எங்கே அறைந்து விடலாம், எங்கே குற்றம் பிடித்து விடலாம். எங்களுடைய மதம் தான் முதலில் வந்தது. இருக்கட்டும், உன்னுடைய மதம் தான் முதலில் வந்தது. அப்ப கூட இரத்தம் குடிக்கும் மனித இரத்தம் வேண்டாம். அது முதலில் வந்தது. நீ உன்னுடைய மதம் முதலில் வந்தது என்று தானே சொல்கிறாய். அப்பொழுது உன்னுடைய மதம் அதேக இரத்தங்களை குடித்திருக்கிறது. மனித இரத்தங்களை, பிள்ளைகள் இரத்தங்களை, செல்ல பிராணிகள் இரத்தங்களை எல்லாம் குடித்து கொழுத்து போயிருக்கிறது. அப்ப உன்னுடைய மதம்தான். இனிமேல் என்னுடைய மதம், உன்னுடைய மதம் என்று சொல்ல வேண்டாம். மதத்தில் கடவுள் நிர்மலன். மதத்தில் கடவுள் இருக்க மாட்டார். மனிதனுடைய இருதயத்தில் இரட்சிப்பை கொண்டு வரத்துக்கு, ஆத்மாவுக்கு இரட்சிப்பை கொண்டு வருவதற்கு தேவையில்லாத ஒரே ஒரு ஊடகம் மதம்தான். மதம், மார்க்கம் 2ம் சாத்தானுக்கு பிரியமான இடம். அங்க இருந்து கொண்டுதான் அவன் தன் கோட்டை வீட்டை கட்டி, தள்ளப்பட்ட தூதர்கள் தன் கோட்டை வீட்டை கட்டி அங்கே இருந்து கொண்டு மக்களை முறையாக ஆளுகை செய்வான், அட்டாக் பண்ணுவான். அதே ஸ்டைலில், அதே அமைப்பில் வரப்போகிறது புதிய அரசாங்கம், புதிய மதம். அந்த மதம் சாத்தானிய மதம். மனிதரை ஆளுகை செய்ய வரப்போகிறது. பிள்ளைகளை பண்ணையம் போல வைத்து பல்கி பெருக பண்ற அந்த சபைகள் இருக்குத்தானே, அங்க வந்து அந்த பாஸ்டர் எல்லாம் என்று சொல்லுவினம். அது வேதத்துக்கு விரோதமான வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லி போடக்கூடாது. நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு பாஸ்டர். நீங்களாகவே இந்த வேதத்தை கையில் எடுத்து மத்தேயு 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தொடக்கம் 23ஆம் வசனம் வரைக்கும் ஒருக்கா வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களே அதை வாசித்து பாருங்க. என்ன அதிகாரம்? மத்தேயு 23. அது வெளிப்படையாக ஆண்டவர் இயேசு தன் வாய்களால் சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் பவுலஸ் அல்ல, அவரல்ல, இவரல்ல, மற்றவர்கள் அப்போஸ்தலர்கள் கூட ஒவ்வொன்று சொல்லி போட்டு போயிருப்பார்கள். அதை பிடித்து கொள்வார்கள். அதை பிடித்தவன் அதுக்குரிய பலனைத்தான் அனுபவிப்பான். அவனுடைய கதை பிலாக்காய் பால் மாதிரி இழுபட்டு போயிட்டே இருக்கும். அங்கு ஆசீர்வாத திட்டம் இருக்காது. பிள்ளைகளுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்க போகிறோம்? இங்கே நாங்கள் இவ்வளவும் படிச்சுட்டோம். இப்போ நாங்கள் இப்போ பிள்ளைகளுக்கு நாங்கள் என்னத்தை சொல்லிக் கொடுக்க போகிறோம்? சபைக்கு போங்கோ, ஞானஸ்தானத்தை எடுங்கோ. கெட்ட வழக்கங்கள் பழகாமலுக்கு ஞானஸ்தானத்தை எடுத்து சபையிலேயே பார்த்து ஒரு பொம்பளையை பார்த்து ஒரு ஆம்பளையை பார்த்து கல்யாணத்தை கட்டி அங்கேயே பிள்ளைகளை பெற்று அங்கே ஒரு பண்ணையம் குட்டி போட்டு பெறுகிறத போல ஒரு பண்ணையத்தை நீங்கள் அங்கே உருவாக்கி கொள்ளுங்கள். கடவுள் வந்து உங்களை அப்படியே தூக்கிட்டு போவார். ஏசப்பா அதில் எங்கே சொல்லியிருக்கிறார்? சபையர் எடுத்துக்கொள்ளப்படும் என்ற ஒரு வார்த்தை இங்கே எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் முழுக்க படித்து நுணுக்கமாக ஒவ்வொரு சொற்களாக படித்து எடுத்தாச்சு. ஆனால் ஏசப்பா சொல்லவே இல்லை. அது இந்த வேதத்தில் தான் இருக்கிறது. இப்பொழுது நான் வாசிக்கிறேன்டாலும் வாசிக்கலாம். உங்களுக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 3ஆம் வசனம் இந்த வந்துட்டது. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் தன் சத்தத்தை கேட்டு தன் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடைய போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டேன். பிதாவினிடத்திலே சிங்காசனத்தில் அவரோடைய உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவனவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் அவன் என்னோடைய கூட உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்வேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைகள் 7 சபைகள் இங்கே பாருங்க. இதுதான் பரிசுத்த வேதாகமம் வெளிப்படுத்த சுவிசேஷம். தெரியுமா தெரியல? பாருங்க, கிட்ட காட்டுறேன். 7 சபைகள் பவுலுசால உருவாக்கப்பட்ட சபைகள். அந்த 7 சபைகளிலும் அங்கே உருவாக்கப்பட்ட கனிகள், மனித கனிகளை கர்த்தர் காணவில்லை. அப்படி சபை எடுக்கப்படும். அப்படியே வந்து அப்படியே தூக்கிட்டு போகிறார். எல்லாம் கனவு, எல்லாம் எங்களுக்குள்ளே ஒரு கற்பனையை கொண்டு கடவுள் பெரியவர் எல்லாம் செய்து முடிப்பார் என்று சொல்ல வேண்டாம். ஒவ்வொருத்தனும் இரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புவதற்கான வழிகளை பிள்ளைகளுக்கு சீக்கிரம் சொல்லிக் கொடுங்க. இப்படியே நான் உங்களுக்கு ஒழுங்கப்படுத்த போல ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. குழந்தைக்கு போய் சொல்லிக் கொடுக்கணும். பாலியல் எண்ணம், பாலியல் சிந்தனை வளரலாம். உடனே ஒரு கல்யாணத்தை கட்டலாம், அப்படியே பிள்ளைகளை பெறலாம், அப்படியே உலகம் உருண்டுட்டு இருக்கும், நாம் போயிட்டு இருக்கலாம் என்ற கற்பனையெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்க வேண்டாம். நாங்கள் சிங்கிளாக போக போகிறோம், சகோதரிகளாக போக போகிறோம், சகோதரர்களாக போக போகிறோம். எனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை சகோதரர்கள், அன்பின் சகோதரர்களை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். அதே போல் உங்களுக்கு இவ்வளவு பேரை தர வல்லவராக இருக்கிறார். சகோதரி, தேவ சகோதரிகள், தேவ பெண்கள், தேவ ஆண்கள் எல்லோருமாக சேர்ந்து தேவ தூதர்களைப் போல் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இதை எந்த பாதிரியும் எந்த போதகனும் உங்களுக்கு சொல்ல மாட்டார்கள். சொல்லவே சொல்லாத வசனங்களை உங்களுக்கு முன்பாக கொண்டதுக்கு ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். வீண் கற்பனைகள் கொள்ள வேண்டாம்.
உலகத்திலே எப்படி பல்கி பெருகி போகலாம்னு நினைக்க வேண்டாம். உலகத்துக்கு பேராபத்து வந்திருக்கின்று. மத்தேயு 24ஆம் அதிகாரம் முழுவதிலும் ஆண்டவர் இயேசப்பா சொல்லியிருக்கிறார். உலகம் வர 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 நாளுக்கு நாள் பேராபத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. மனம் திரும்பவும், பரிசுத்தமான துறவகத்தை மேற்கொள்ளவும். கிறிஸ்தவம் மதமல்ல, கிறிஸ்தவம் தவம். கர்த்தர் தந்த கடைசி ஊடகம், கடைசி கப்பல் கட்டப்பட போகிற, உலக அளவில் கட்டப்பட போகிற ஒரே ஒரு கப்பல், கடைசி கப்பல் இயேசு கிறிஸ்துவுடைய இரட்சக கப்பல் மட்டும்தான். அங்கே குடும்பம், பிள்ளைகள் 8 பிள்ளை 10 பிள்ளை எல்லாம் வந்து ஏறாது. அப்பா ரட்சிக்கப்பட்டால் மகன் ரட்சிக்கப்பட மாட்டான், மகன் ரட்சிக்கப்பட்டால் சகோதரி ரட்சிக்கப்பட மாட்டாள். அப்படியாகவே போய்கொண்டிருக்கும். ஆனபடினால் கம் சிங்கிள் ஒவ்வொருவராக இரட்சிக்கப்பட்டவர்களாக வரப்போறபடினால் அங்கே இனப்பெருக்கத்தை இந்த தள்ளப்பட்ட தூதர்கள், குற்றஞ்சாட்டப்பட போற தள்ளப்பட்ட தூதர்களுக்கு இரையாக சந்ததியை கொடுத்து விடாமல் காத்து ரட்சித்து கொண்டு வந்து சேர்க்கவும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தொடர்ந்து பலப்படுங்கள், பலத்தை கொடுங்கள், சத்தியத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். இது காத்து ரட்சிக்கும் ஊழியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமேன்.